வணக்கம் நண்பர்களே. நாளைக்கு கேரளா லாட்ரி 29ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் என்ன ரிசல்ட் வரும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்த ரிசல்ட்டு இவங்க கொடுத்த கணிப்பு என்னென்னா நேற்று 2 3 வச்சு ஒரு 8 ஒரு 1 வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க கொடுக்குற டிப்ஸு என்ன, அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்களுடைய ஐடியா என்ன, அவங்க அப்படின்னு நம்ம வாட்ச் பண்ணோம்னா அடுத்த டிப்ஸை ஈஸியாக நம்ம கிடைக்க முடியும். அந்த அடிப்படையில் இவங்க கொடுத்த டிப்ஸ் 1338. இவங்க 2 3 கொடுத்த இடத்துல இவங்க கொடுத்துட்டாங்கன்னா, சேமாக கொடுத்துட்டாங்கன்னா 2 டிஜிட் ஒரே நம்பர் 2 டிஜிட் இறங்க போகுதுன்னு அர்த்தம். அது இறங்குறது 1 கேப் விட்டு தான் இறங்கும். 2 சேமாக வச்சுட்டாங்கன்னா சரிங்களா. அப்படி வைக்கும்போது இந்த 3 நம்பர் இறங்காது. அதுக்கு பதில் இந்த 8 அல்லது 1 இறங்கணும். அதே மாதிரி இன்றைக்கி 2 8 உள்ள இறங்கிட்டாங்க சரிங்களா. அடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த 3லேருந்து -1 போட்டு 2 அது ஒரு நம்பர் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அடுத்து 8லேருந்து +1 போட்டு 9 ஒரு நம்பர் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போ இவங்க சொல்கிற மெத்தடு நமக்கு புரிஞ்சிருக்கும். சரி, அடுத்து என்ன விஷயம்னா டேட்டு இன்றைக்கி 28 இதுக்கு முன்னாடி தமிழ் தேதி 28 என்ன பண்ணாங்கன்னா 28 அப்படின்னு அப்படியே வச்சாங்க. அதாவது மலையாள தேதி 28ன்னு அப்படியே வச்சாங்க. இன்றைக்கி இங்கிலீஷ் தேதியை 28 82ன்னு வச்சுட்டாங்க. 82 இவ்வளோ தான். சிம்பிள் லாஜிக் தான். நம்ம சேனலை கரெக்டாக வாட்ச் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக ஒரு நம்பர் எப்படி இறங்குது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிடுவீங்க, புரிஞ்சுக்கிடுவீங்க. அப்போனா நீங்களே ஈஸியாக நம்பர் வைக்கிறதுக்கு பழகிக்கிடுவீங்க. நம்மளால் கண்டிப்பாக 4 டிஜிட் நம்பர் கண்டுபிடிக்க முடியும். 10,000 நம்பரில் ஒரே ஒரு 4 டிஜிட் நம்பர் நம்ம ஒரே 4 டிஜிட் நம்பரை கண்டுபிடிச்சி நம்ம வின் பண்ண முடியும். அதனால் இணைந்திருங்கள். தொடர்ந்து நாளைக்கு என்னென்ன டிப்ஸ் யார் யார் கொடுத்துருக்காங்க, அது எப்படி வரலாம் அப்படின்னு ஒரு சின்ன கணிப்பு. ஃபஸ்ட்டு இவங்களை எடுத்துக்கலாம். நம்ம நாளைக்கு காருண்யா ப்ளஸ்ஸு 536 536 சென்டரில் வச்சுட்டு 6 இந்த சைடு வச்சுருக்காங்க சரிங்களா. அப்போ ரிசல்ட் என்னவாகும் பார்த்துருவோம். இவங்க இன்றைக்கி இங்கேயும் 4 டிஜிட் வச்சுருக்காங்க, சேமாக நம்பர் வச்சுருக்காங்க. 29ஆம் தேதி அதாவது நாளைக்கு ஒரு இதுக்கு சேமாக வச்சுருக்காங்க. அப்போ என்ன ஆகும்னா, ஒன்று சென்டரில் ஒரே டிஜிட் நம்பரு இறங்கும் சரிங்களா. அப்படி இல்லைன்னா கடைசி 2ல் ஒரே டிஜிட் நம்பர் இறங்கும். அப்படி இல்லைன்னா கடைசி 2 இங்கிட்டு ஒரே டிஜிட் நம்பரு இறங்கும். ஆனால் 4 இறங்காது. அதுதான் இதில் பியூட்டி. 4 இறங்காது. ஒருவேளை 4 + 2 6 இறங்கலாம். அப்படி இல்லைன்னா 4 - 2 இறங்கலாம் சரிங்களா. அப்போ 2 நம்பர் கன்ஃபார்மு. ஒன்று 66 அப்படின்னா 22 சரிங்களா. இந்த நம்பர் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படினாலும் இறங்கலாம். 66 போட்டு இங்கிட்டு 2 நம்பர் இறங்கலாம். இல்லாட்டி இங்கிட்டு 2 நம்பர் வச்சுட்டு இங்கிட்டு 22 இறங்கலாம். இப்படி ஒரு அனலைசிஸ் தான் சரிங்களா. அப்படி இல்லை அப்படின்னா சென்டரில் 22 இறங்கலாம். இங்கிட்டு ஒரு நம்பர் இங்கிட்டு ஒரு நம்பரு. சென்டரில் 66 இறங்கலாம். இங்கிட்டு ஒரு நம்பரு இங்கிட்டு ஒரு நம்பரு. எதுனால இறங்கலாம் சரிங்களா. இவங்க 3 டிஜிட்டில் கொடுத்துருக்கு 3 9 4 7 8 4. இவங்க கொடுத்துருக்கு 3 8 6. அடுத்து இவங்க கொடுத்துருக்க நம்பரு 0 5 7 சரி. அடுத்து இவங்க இன்றைக்கி நம்ம ரிசல்ட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம். 62 நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம். ஆனால் ரிசல்ட்டு 82. உங்களுக்கு தெரியும் 82. நம்ம எடுத்தது இந்த போர்டு எடுத்திருந்தோம், இந்த 3 போர்டு எடுத்திருந்தோம் சரிங்களா. அதில் இந்த போர்டு மட்டும் 2 கரெக்டாக உட்காந்துருச்சு. அடுத்து நம்ம இந்த இடத்துல டி போர்டு 8ன்னு எடுத்திருந்தோம். அது இவங்க கொடுத்த ஃபார்முலாவை கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நாளைக்கு நம்ம கெஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த 2 மட்டும் டைரெக்டாக உட்காந்துருச்சு. மற்ற எல்லாத்துலேயும் +2
+2 வந்து இங்கே 8, இங்கே +2 வந்து இங்கே 9, இங்கே +2 வந்து 8. எப்படி ரிசல்ட் வந்து 8, 9, 8, 2.